நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரீஃபில் எடுத்து அதை அப்படியே சுற்றி எடுத்துக்கலாம். இப்படி சுருட்டிகிட்டே போய்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும். நல்லா சன்னமாக சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு அந்த எண்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி சிசர் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ப்ரெஸ் பண்ணி நல்லா தட்டையானோன்னு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம சர்க்கிளாக சுற்ற போகிறோம். இப்போ இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். எண்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டால் நல்லா ஷேப்பாக நமக்கு கிடைக்கும். ஒரு ரிங் ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 5 ரிங் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள நூலை வச்சு நம்ம சுற்றி எடுக்க போகிறோம். உள்ள நூலை நீளமாக கட் பண்ணி 2ஆக மடக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிங் ஃபுல்லாக நம்ம உள்ள நூலை வச்சு சுற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டேன். 5 ரிங்குமே நான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ஜமிக்கி எடுத்துக்கலாம். முன்னாடி பின்னாடி ஒட்டிக்கலாம். இப்போ பெரிய ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நடுவில் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் ஜமிக்கி ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ 5க்குமே நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கலாம். முன்னாடி பின்னாடி 2 சைடுமே நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி நீளமான ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். ஸ்கேல் சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அதை உள்ள நூல் வச்சு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 5 பார்ட்டாக நான் உள்ள நூலை கலர் கலராக சுற்றி எடுத்திருக்கேன். இந்த ஒவ்வொரு பார்ட் முடியும் போதும் இந்த மாதிரி கோல்டன் ரோப் வச்சு நான் சுற்றிருக்கேன். அதுக்கும் நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எண்டை நல்லா முடிச்சு போட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இயர்பட்ஸ் எடுத்துக்கலாம். அது முன்னாடி பின்னாடியும் நம்ம வெட்டியிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்னதாக டியூப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன பெல் எடுத்துக்கலாம். அதை உள்ள நூல் வச்சு நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். அது கூட 2 பீட்ஸ் வச்சு கோர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்டை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டோம்னா ஷார்ப்பாக இருக்கும். பீட்ஸ் எல்லாம் ஈஸியாக கோர்த்துக்கலாம். இப்போ அது வந்து ரிங்கில் வச்சு நம்ம நூல் வச்சு கட்டி எடுத்துக்கலாம். ஊசி நூல் வச்சு நான் கட்டி எடுத்துட்டேன். மேலேயும் ஒரு நூல் கோர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நூலை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து பீட்ஸ் கோர்த்துட்டு இந்த டியூபை நான் உள்ளே மாட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 3 பீட்ஸ் கோர்த்துருக்கேன். இதை இப்போ இந்த ஒரு எண்டில் வச்சு நம்ம கார்ட்போர்டை ஒரு எண்டில் வச்சு கட்டிடலாம். இன்னொரு எண்ட்லேயும் அதே மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து 2 டியூப் விட்டுருக்கேன். 3 டியூப் விட்டுருக்கேன். அந்த சைடும் இதே மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ஒரு வால் ஹேங்கிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இந்த ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். இதை இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் அப்படின்றக்காக ஒரு பேப்பர் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அது மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இதை ஹேங் பண்ணிவிட்டு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டும்போது செவுத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக அழகாக நின்றுக்கும். ஒரு அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.